அண்ட் இதுக்கப்புறம் சாய் வந்துட்டு ஒரு சீக்கிரட்டான இடத்துல வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் அப்போ உனக்கு ஒரு போட்டோ கிடைக்குது. அந்த போட்டோல யாருன்னு பார்த்தா வந்து இதுக்கு முன்னாடி டான்ஸோ கடையில் வேலை பார்த்த ஒரு ரிசர்ச்சர். அண்ட் அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஓடி போயிட்டாரு. பட் இருந்தாலும் டான்ஸோ இறந்தக்கு அப்புறமும் ஒரு ரிசர்ச்சை கண்டினியூட்டா வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. பட் இந்த க்ளூ வச்சு சாயினால எதுவும் பண்ண முடியாது. அண்ட் கொஞ்ச நேரம் புலம்பிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி பார்ப்பான். இன்னொரு போட்டோ கிடக்கும். அந்த போட்டோல அந்த ரிசர்ச்சரோட பொண்ணு கிடப்பா. அந்த பொண்ணை பார்த்தோன்னே தான் நம்ம ஆளுக்கு புரியுது இது எல்லாமே அகாடமியில தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த சைடு பொருட்டோ கிட்ட மிட்சுகி வந்துட்டு இந்த எனிமீஸ் வந்து வேலைகள்லாம் யாருன்னு தெரியுமா, அது நம்ம கிளாஸ்மேட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். கட் பண்ணிட்டு ஹோகாகே ஆபீஸ்ல காட்டுறாங்க. அண்ட் அங்க சிக்கமாரு வந்துட்டு இந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் குற்றவாளி யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷன்ல வேலை பார்த்த ஒரு ரிசர்ச்சரோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லுவான். அண்ட் யாருன்னு ஃபோக்கஸா காட்டுவானுங்க, அது பார்த்தா சுமிரே. அண்ட் சுமிரே அவங்க அப்பா தான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாரு. அவர் இறந்தக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க பொண்ணு வந்து ஒரு பெரிய வந்து மிலிட்டரி வெப்பனை வந்து உருவாக்கிட்டு இருக்கா அப்படிங்கறத சிக்கமார் சொல்லிட்டு இருப்பான். அண்ட் வந்து சுமிரேவை தேடி சாய் போய் பார்த்தா அங்க வந்து சுமிரே இல்ல. ஏன்னா அப்பதான் தலைவன் கக்காஷி மாசா உள்ள என்ட்ரி கொடுப்பான். என்ட்ரி கொடுத்துட்டு இந்த மாதிரி அன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருக்கவங்க, அந்த ஃபவுண்டேஷன்ல இருக்கவங்க எல்லாத்தோட டீடைல்ஸும் எக்ஸ்போஸ் ஆகாம நானும் லேடிஸ் நாட்டை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் இந்த சைடு பொருட்டோ கிட்ட என்னதான் சொன்னாலும் பொருட்டோ நம்பர் மாதிரி தெரியல. அண்ட் ப்ரூஃப் மேல ப்ரூஃபா வந்துட்டு நம்ம மிட்சுகி வைப்பான். இந்த மாதிரி எல்லா தடவையும் வந்துட்டு சுமிரே வந்து பக்கத்துல இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் என்னதான் சொன்னாலும் பொருட்டோ நம்பர் மாதிரி தெரியல. அதையும் தாண்டி இந்த சக்ர அப்சர்வேஷன் அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும்தான் சுமிரே வந்துட்டு இந்த ஈவோல ஏவி விட்டுருக்கா அப்படிங்கறதும் மிட்சுகி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் சடனா அந்த இடத்துல வந்து எர்த்குவேக் மாதிரி அப்படிங்கிற விஷயம் வருது. வந்தோடனே ரெண்டு பேரும் பார்ப்பாங்க. அப்ப மிட்சுகி சொல்றது என்னன்னா அவ்வளவுதான் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் இந்த சைடு சிக்கமாரு வந்துட்டு சுமிரே வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாவே ட்ரீட் பண்ணலாம், ஒரு கிரிமினலாவே ட்ரீட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க நருட்டோவுக்கு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பான். அது தாண்டி அவ ரொம்ப சின்ன புள்ள. ஆனா அதே மாதிரி அவங்க அம்மாவும் ஒரு ஷினோபி கிடையாது. அவங்க அப்பா என்னதான் ரோக் நிஞ்சாவா இருந்தாலும் அதுக்கு இவ எந்த தப்பும் பண்ண முடியாது. இவ ஒரு சின்ன பொண்ணு தான், அதனால சாஃப்டா ட்ரீட் பண்ணுங்கன்ற மாதிரி நருட்டோ என்னதான் கேட்டு பார்ப்பான். பட் சிக்கமாரு கேட்கற மாதிரி தெரியல. இவ ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்கா, அதனால கண்டிப்பா கிரிமினலா தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா அதே சமயத்துல கக்காஷி வந்துட்டு ரிட்டையர் ஆயிட்டான். அண்ட் ரிட்டையர் ஆகிற சமயத்துல அவன் ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைச்சான். பட் இருந்தாலும் அதுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா டான்ஸோட ரிசர்ச் எல்லாத்தையுமே வந்துகிட்டு கொஞ்சம் ஆராய்ந்துகிட்டு இருந்தான். அண்ட் அப்படி என்னடா ஆராய்ந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நருட்டோ கேட்க, அண்ட் நான் பல விஷயம் வந்து கத்துக்கிட்டேன். அதுல ஒரு விஷயம், டான்ஸோ வந்து ஒரு வெப்பன் உருவாக்க ட்ரை பண்ணான். அதுதான் கோசோ டெட்டோ. அண்ட் அந்த விஷயத்தை தான் இப்போ வந்து சுமிரே மேல வந்துட்டு இம்ப்ளான்ட் பண்ணிருக்கானுங்க. அண்ட் அது மூலியமா ஒரு பெரிய பீஸ்டவே சமன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே திடீர்னு பார்த்தா சைட்ல எர்த்துக்காக ஒன்று உருவாகுது. அண்ட் அதே சமயத்துல சாயும் சம வேகத்துல போயிட்டு இருப்பான். போறப்ப நினைக்கிறது என்னன்னா இந்த மாதிரி டான்ஸோ பழி வாங்குற விதமா தான் இப்ப ஊரவே அழிக்கணும்னு சொல்லிட்டு அதாவது நிறைய பேர் இறங்கியிருக்கானுங்க அப்படிங்கிறத சாய் சொல்லிட்டு இருப்பான். அண்ட் இது மூலியமா ஹேட்ரடுங்கிற விஷயம் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி இந்த ஃபவுண்டேஷன்ல இருக்கவங்களுக்கு வலி வேதனைங்கிற விஷயம் தான் வந்து இம்ப்ளான்ட் ஆயிருக்கு, அதெல்லாம் எடுக்கணுங்கிறத என்னோட ஆசைங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். அண்ட் சுமிரே வந்துட்டு செம்ம ஃபாஸ்டா போயிட்டு இருக்கப்ப ஒரு பிளாஷ்பேக் காட்டுறானுங்க. சுமிரே அவங்க அப்பா வந்துட்டு நம்ம சுமிரேக்கு வந்து இம்ப்ளான்ட் பண்ணி விட்டுருப்பாரு. அண்ட் இதே சமயத்துல சாய் வந்துட்டு சுமிரேவை கண்டுபிடிச்சு அண்ட் சுமிரேவோட தலையிலே போட்டு மயங்க வச்சிருவான். அண்ட் மயங்க வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சுமிரே வந்துட்டு ஒரு பீஸ்ட சம்மன் பண்ணி விட்டுருவா. அண்ட் அது பார்த்தா கொலை மசா கத்திக்கிட்டு இருக்கோம். அண்ட் இது என்ன விஷயம் அப்படிங்கறத மிட்சுகி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் இதுக்கு முன்னாடி பல பேர்கிட்ட இருந்து சக்கராலாம் அப்சர்வ் பண்ணிருப்பானுங்க. அந்த சக்கராவெல்லாம் கலெக்ட் பண்ணி கோசு டெட்டுவை வந்து ஆக்டிவேட் பண்ணி இந்த பீஸ்ட சம்மன் பண்ணிருக்கானுங்க அப்படிங்கறத பொருட்டோ கிட்ட வந்து நம்ம மிட்சுகி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் அதே சமயத்துல மிட்சுகி யார்கிட்டயே பாம்பு மூலியமா பேசுவான். நான் அடுத்து என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ சுமிரேவை போட்டு தள்ளிரு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பதிலளிப்பான். ஏன் சடனா கக்காஷி பாஞ்சு வந்து அந்த பீஸ்ட வந்துட்டு அதோட கையவே வெட்டி தாக்கிடுறாரு. அண்ட் கண்டிப்பா நம்ம டைவர்ட் பண்ணி ஆகணும், அதே மாதிரி ஊருக்குள்ள விட்டுறக்கூடாதுங்கிற மாதிரி கக்காஷி சொல்லவும் சைடு ஃபுல்லா வால்ஸ் எல்லாம் போட்டு அதை டைவர்ட் பண்ண ஆரம்பிப்பானுங்க. அண்ட் கக்காஷி வெட்டின அந்த கையில இருந்து பல வாய் மாதிரி விஷயம் வெளியே வந்துட்டு அங்க இருக்க சினோபிஸோட சக்கரவை உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த சைடு பொருட்டோ கிட்ட மிட்சுகியை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா இவ்வளவு பெரிய பீஸ்ட் ஊருக்குள்ள போச்சுன்னா எல்லாருமே வந்து செத்து போயிருவாங்க, என் பொருட்டோட அம்மா அப்பா கூட வந்து செத்து போயிருவாங்க, அதை வந்து மிட்சுகி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அதுக்காக சுமிரேவை போட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி மிட்சுகி வந்து சொல்ல, நான் அதுக்கு பொருட்டோ நான் எங்க அம்மா அப்பாவையும் காப்பாத்துவேன், அதே மாதிரி சுமிரேவையும் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா அதுக்கு மிட்சுகி நீ சரிப்பட்டு வர மாட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு குளோனை போடுவான். அந்த குளோன் மூலியமா பொருட்டோவை லாக் அடிச்சுட்டு இவன் சுமிரேவை கொல்றதுக்காக கிளம்பிடுவான். அண்ட் இந்த மிட்சுகியோட குளோன் என்ன பண்ணும் அப்படின்னா பொருட்டோவை தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு மூலியமா தூங்க வைக்கலாம் ட்ரை பண்றதுக்குள்ள நம்ம பொருட்டோ வந்து குளோன்ஸ் எல்லாம் போட்டு அந்த பர்டிகுலர் குளோனை வந்து உடச்சு தள்ளிடுவான். அண்ட் சடனா பொருட்டோக்கு ஜோகன் ஆக்டிவேட் ஆகுது. சுத்தி முடி இருக்க ஈவில்னஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அதே சமயத்துல இந்த மட்வால் எல்லாத்தையுமே அந்த பீஸ்ட் உடச்சு தள்ளிரும். அதுக்கப்புறம் கக்காஷி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பண்ணிட்டு இருக்கப்ப பேரியர் டீம் வந்து டக்குன்னு பேரியரை போட்டு விட்டுரும்.
ஏன்னா அதே சமயத்துல நம்ம தலைவன் நருட்டோ அந்த இடத்துக்கு வந்துருவான், கெத்தா வருவாங்க. அப்ப கக்காசி கேட்கறதுனா இங்க இருக்க மக்களை காப்பாற்ற வேண்டிய ஆட்கள் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப அவங்களுமே கரெக்டான டைம்ல வந்து மக்களை காப்பாத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்ப நம்ம நருட்டோ வந்து இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நைன் டெயில் சக்கராவை எடுப்பான். எடுத்தோடனே கக்காசி வந்துட்டு முதல்ல தட்டி விடுறா அப்படிமா. அதுக்கான காரணம் இந்த பீஸ்ட் வந்து சக்கர எல்லாத்தையும் உறிஞ்ச ஆரம்பிக்குது. அண்ட் நருட்டோட சக்கரெல்லாம் உறிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா அது ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடும். அதன் மூலியமா அந்த சிட்டியவே வந்து ஒட்டு மொத்தமா அழிச்சு தெளிரும். அதாவது இவங்களோட பிளானே அதுதான், சிட்டியை அழிக்கிறது. அண்ட் அது நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப பிரச்சனையாயிரும். அண்ட் அதுக்காக நீ போய் பேரியர் டீமுக்கு உதவி செய்ய அப்படிங்கிற மாதிரி வந்து கக்காசி சொல்லி விட்டுருவாரு. அண்ட் கட் பண்ணிட்டு சுமிரேவை காட்டுறாங்க. மேல நின்னுக்கிட்டு எல்லாமே முடிய போகுது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க மிட்சுகி அந்த இடத்துக்கு வரான். அந்த உடனே தரமான ஃபைட்டை கொடுப்பான் தலைவன். ஏன்னா இப்ப சுமிரேக்கு ஒரு டவுட். ஏன்னா லார்ட் 7 வந்து சுமிரேவை கொல்றதுக்காக எந்த ஒரு ஆர்டரும் கொடுக்க மாட்டாரு. அப்ப உனக்கு ஆர்டர் கொடுத்தது யாரு அப்படிங்கிற மாதிரி மிட்சுகி கிட்ட கேட்க, அதெல்லாம் உனக்கு சம்பந்தமே இல்லாத அப்படின்ற மாதிரி திரும்ப சண்டை போட்டு அவளை வந்து மயங்க வச்சிருவான். அதுக்கப்புறம் குத்தி கொல்லலான்னு போவான். அதுக்குள்ள பொருட்டோ அந்த இடத்துல வந்துட்டு வேணாம் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு வர, அப்புறம் ஆளுக்கு வந்து 3 பக்கம் போயிருவாங்க. ஏன்னா இப்ப பொருட்டோ கேட்கறது என்னன்னா, எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆரம்பத்துல நீ தான் அந்த ஈவலை வந்து பரப்பி விட்டுக்கிட்டு இருந்தியா, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கான காரணமா இந்த ஊரவே நான் அழிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கிற மாதிரி பொருட்டோ கேட்க, எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது, நான் பிறந்ததே ரிவெஞ்சுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சுமிரே சொல்லுவா. ஏன்னா அப்ப வந்து சுமிரே சொல்றது என்னன்னா, இது எங்க அப்பா கொடுத்த ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதையும் தாண்டி மிட்சுகி வந்து இது எனக்கு கொடுத்த மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து சண்டை போறதுக்கு ரெடியா இருப்பானுங்க. பட் பொருட்டோ சொல்றது என்னன்னா, நான் ரெண்டு பேத்தையுமே தடுத்து நிறுத்தேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டக்குன்னு ரெண்டு பேருமே சண்டை போடுவாங்க. பொருட்டோ தான் வந்து தடுத்து நிறுத்துவான். அண்ட் அது உடனே மிட்சுகி சொல்றது என்னன்னா, இதுக்காக தானே உன்னை அங்கேயே நிக்க சொன்னேன், ஏன்டா இங்க வந்தங்கிற மாதிரி பொருட்டோ பார்த்து கேட்டுட்டு இருப்பான். அண்ட் இந்த சைடு நமக்கு நருட்டோ வந்து பேரியர் கிட்ட போய் நின்று இந்த பேரியரை ஸ்ட்ராங் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் அந்த சமயத்துல ஒரு போர்ட்டல் மாதிரி விஷயம் ஓபன் ஆகி அந்த டோட்டல் பீஸ்டும் அதுக்குள்ள போயிருது. அண்ட் அங்க இருக்க எல்லாத்துக்கும் சாம ஆச்சரியம். அதே மாதிரி இந்த சைடு இன்னொரு போர்ட்டல் ஓபன் ஆகி நம்ம சுமிரேவை மட்டும் கூட்டு போகுது. ஏன்னா அது க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளவே நம்ம பொருட்டோவும் பாஞ்சு உள்ள போயிடுறான்.